ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பியில் படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நான் பட்டுக்கோட்டையில் போய் 1988 ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் டே அன்னைக்கு உங்கள் அணைக்காடை சேர்ந்த ஒரு ரவுடி கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாரு. சரி. அடுத்த நாள் அந்த ஊர்வலம் எல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது அடுத்த நாள் ஊர்வலத்தில் ஒரு ரவுடி ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிடுறாரு. அடுத்து ஒரு நாள் கேப்பில் 3ஆம் நாள் ஏவி லாட்ஜுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி. அந்த லாட்ஜில் ஒருத்தன் சந்தேக மரணம் செத்து கிடக்குறான்னு. நானும் என் ரைட்டரும் அந்த லாட்ஜில் போய் பார்க்குறோம். இந்த ரூமில் 4 பேர் இருந்திருக்காங்க, 3 பேர் போயிட்டாங்க, இவன் மாத்திரம் இருக்கிறான். இந்த போனவனில் ஒருத்தன் என்ன கிடைக்குது, தடயம் கிடைக்குதுன்னா அவன் விரலில் மோதிரம் போட்ட அடையாளம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் பாக்கெட்டில் கைவிட்டு பார்க்கும்போது ஒரு பெட்ரோல் பங்க் பில்லு இருந்தது. நேராக அந்த பெட்ரோல் பங்கை நோக்கி போனோம் காரில். சரியா, இங்கேருந்து 1.25 ரூபா தூரத்தில் எந்த ஊர் இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே இந்த பக்கம் இருக்குது சார் அப்படின்னாரு. அவர் வயசானவர், 65 வயசுக்கு மேலே இருக்கும். இவர்கிட்ட உன் பையன் செத்து போயிட்டான்னு சொன்னாக்கா ஷாக் ஆயிரும், என்ன ஆயிரும், நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ அவங்க அப்பாவை இந்த பையனுக்கு தம்பி ஒருத்தன், அந்த பையனை ஏற்றிக்கிட்டோம். வர வழியில் நான் அப்படியே விசாரிக்கிறேன், என்ன பாய், என்ன விஷயம், ஏன் பையனுக்கு அவனுக்கும் சண்டை வந்ததுன்னு. அப்போ இந்த பாய் உண்மையே சொல்ல மாட்டேங்கிறாரு, மறைக்கிறாரு. இந்த பையன் கொதிச்சு போய், அத்தா எனக்கு இருக்கிறது ஒரு அண்ணன், அவங்க எவ்வளோ கடைப்பட்டு இருந்தாலும் அடைச்சிட்டு எனக்கு எங்கள் அண்ணனை எனக்கு கொடுங்கத்தான்னு கத்துறான் காருக்குள்ளேயே. ஒன்று என்ன பாய் தம்பி சொல்கிறான், கடன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு, என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னோன்னா அவர் சொல்கிறாரு. அவன் நக்கீரனின் ஓம் சரவணபவ நேயர்களுக்கு வணக்கம். அடுத்து நாம் சந்திக்க இருப்பது டிஎஸ்பி சந்திரசேகர், மதுரையை சேர்ந்தவர். அவர் நிறைய வழக்குகள் அவருக்கு நல்லா வந்திருக்கு. அதில் ஒரு மெசேஜ், ஏதாவது மைய கருத்தெல்லாம் இருக்கும். அவரிடம் நாம் கேட்டு பார்ப்போம். வணக்கம் சந்திரசேகர் சார். டிஎஸ்பி எத்தனை வருஷம் ஆச்சு ரிட்டையர்ட் ஆகி? 13 வருஷம். 13 வருஷம். அதிகமாக எங்கே வேலை பார்த்தீங்க? சென்னை தான். சென்னை தான். எந்த ஏரியா? சென்னை நிறைய எல்லா ஏரியாலையும் வேலை பார்த்தேன். சரி சரி சரி. லாண்ட் ஆர்டரா? ஆமாம், லாண்ட் ஆர்டர், கிரைமு. சரி. ஓ, லாண்ட் ஆர்டர்லேயே கிரைம்ங்கிறது வேறையா? இல்லை, லாண்ட் ஆர்டர், கிரைம் ப்ரொஹிபிஷன் 3லையுமே நான் வேலை பார்த்தேன். சரி 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 சரி. ஏதாவது ஒரு நல்ல வழக்குகள் சொல்லுங்களேன். சொன்னீங்க ஒரு தடவை. நிறையா வழக்குகள் இருக்குது. இப்போ உங்கள் ஊர்லேருந்தே ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். சரி, ஊர்லேருந்தே. ஏன்னா நான் பட்டுக்கோட்டையில் 3 வருஷம் இருந்தேன். சரி. அணைக்காடு உங்கள் சொந்த ஊர்னு நினைக்கிறேன். ஆமாம். நான் பட்டுக்கோட்டையில் போய் 1988 ஜாயின் பண்ணேன். 1988 ஃபெப்ரவரியில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் டே திருப்பி நான் கும்பகோணத்துக்கு வந்திருக்கேன், கோர்ட்டுக்கு போகணுன்ட்டு. அன்னைக்கு உங்கள் அணைக்காடை சேர்ந்த ஒரு ரவுடி கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாரு. சரி. அடுத்த நாள் அந்த ஊர்வலம் எல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது அடுத்த நாள் ஊர்வலத்தில் ஒரு ரவுடி ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிடுறாரு. என்னடா, 2 அணைக்காடை சேர்ந்தவங்க. ஆமாம். அடுத்து ஒரு நாள் கேப்பில் 3ஆம் நாள் ஏவி லாட்ஜுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி. அந்த லாட்ஜில் ஒருத்தன் சந்தேக மரணம் செத்து கிடக்குறான்னு. இந்த தகவலை எங்கள் டிஎஸ்பி கிட்ட சொன்ன உடனே எனக்கு தெரியும், நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ராகு காலத்தில் ஜாயின் பண்ணீங்க. அதுக்குள்ளே ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டாரு. ஆமாம், இப்படி தான் நடக்குங்க அப்படின்னாரு. எனக்கு ராகு காலம் நல்லது காலம்லாம் எனக்கு தெரியாது அந்த காலத்தில். அப்புறம் தான் கேட்டேன், 7:45 மணிக்கு திங்கட்கிழமை ஜாயின் பண்ணீங்க, அது ராகு காலம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னோம்னா எனக்கு ஒரு ஆத்திரம் மனசுக்குள்ளே வந்துடுச்சு, இந்த கேஸை நம்ம கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்ட்டு. நானும் என் ரைட்டரும் அந்த லாட்ஜில் போய் பார்க்குறோம். ஒரு பாடி, இள வயசு 26, 28 வயசு பையன் ஒருத்தன் படு கிடக்குறான். அவர் எப்படி லாட்ஜை திறக்க வந்ததுன்னா, இந்த ரூமில் 4 பேர் இருந்திருக்காங்க, 3 பேர் போயிட்டாங்க, இவன் மாத்திரம் இருக்கிறான். இந்த போனவனில் ஒருத்தன் ப்ளீஸ் ஓப்பன் ரூம் நம்பர் 12 அப்படின்னு சொல்லி லாட்ஜ் மேனேஜருக்கு தந்தி அடிக்கிறான். பை ராஜு, தஞ்சாவூர், இதுதான் மெசேஜ். அவர் ஒன்று சந்தேகப்பட்டு திறந்து பார்த்துட்டாரு. உடனே போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டார். நம்ம என்னன்னு போய் பார்த்தோம். அப்போ இம்மிடியட்டாக
அவன் என்ன கிடைக்குது தடயம் கிடைக்குதுன்னா அவன் விரலில் வந்து மோதிரம் போட்ட அடையாளம் தெரிஞ்சுது. மோதிரத்தை கலட்டினாக்கா ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பாக்கெட்டில் கைவிட்டு பார்க்கும்போது ஒரு பெட்ரோல் பங்க் பில் இருந்தது. அதை திருப்பி பார்க்கும்போது போக ₹1.25 வர ₹1.10 அப்படின்னு டீசல் 10 லிட்டர் டீசல் வாங்கினதுக்கு செலவு கணக்கு எழுதி வச்சுருக்கான். இதை பார்த்தோன்னே ஏதோ தோட்டக்காரன் அனுப்பி டீசல் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற விவரம் தெரிஞ்சு பக்கத்தூர் அப்படின்னு தெரிஞ்சது. இந்த பெட்ரோல் பங்க் இருக்கிறோன்னா 35 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் பட்டுக்கோட்டை. அப்போது சரி அப்படின்ட்டு இமிடியேட்டாக எஃப்ஐஆர் போட்டு உங்கள் நெருங்கிய நண்பர் விஜய் ஸ்டுடியோ இமானுவேல் உங்கள் ஃபோட்டோ கூட அங்கே இருக்குது, நீங்களும் அவர் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ. இமானுவேல் தான் எங்களுக்கு போலீஸ் ஃபோட்டோகிராஃபர் அந்த காலத்தில். உடனே கூப்பிட்டோம், வந்தார், 2-3 ஸ்னாப்ஸ் எடுத்தார், உடனே கழுவி கொடுத்தாரு. அதை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நேராக அந்த பெட்ரோல் பங்கை நோக்கி போனோம் காரில். போயிட்டு அங்கே போய் விசாரித்தேன். சார் எல்லோரும் 10 லிட்டர் டீசல் விவசாய வேலைக்கு தான் வாங்குவாங்க, நான் யாருன்னு கண்டது அப்படின்னாரு. சரியா, இங்கேருந்து 1.25 ரூபா தூரத்தில் எந்த ஊர் இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே இந்த பக்கம் இருக்குது சார் அப்படின்னாரு. உடனே வண்டி அங்கே விட்டோம். போகிற வழியிலேயே ஒரு ரூபா டிஸ்டன்ஸ்லேயே எதிர்த்தாப்பில் ஆளு வந்துக்கிட்டு இருந்தாங்க, கிராமத்து ஆளுங்க. உடனே ஒரு ஆளை நிப்பாட்டி இந்த ஃபோட்டோ காமிச்சு, அப்போ அந்த பையன் எங்கேப்பா இருக்கிறான்னு கேட்டேன். இது எங்கள் ஊர் பஞ்சாயத்துக்காரர் மகன், அந்த அவர் கழுத்து மேட்டில் அடிச்சுக்கிட்டு இருக்காரு, நெல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு, போய் பாருங்கள் அப்படின்னு. உடனே அங்கே போயிட்டோம். அவர் வயசானவர், 65 வயசுக்கு மேலே இருக்கும். இவர்கிட்ட உன் பையன் செத்து போயிட்டான்னு சொன்னாக்கா ஷாக் ஆயிரும், என்ன ஆயிரும், நம்மளால் சொல்ல முடியாது அப்படின்ட்டு அவர்கிட்ட, என்னங்க பாய் எப்படி இருக்கிறீங்க, என்ன ஏது, இப்படி நான் வந்து பட்டுக்கோட்டை எஸ்ஐ வந்திருக்கிறேன், இந்த மாதிரி உங்கள் பையனும் மற்றவனு சண்டை போட்டுக்கிட்டானுங்க, சண்டை போட்டதில் உங்கள் பையன் ஆஸ்பத்திரியில் இருக்கிறான், அது உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்ன ஒன்று அப்படிங்களா, அப்போ நான் ஒன்றே வரேன் அப்படின்னாரு. ஒன்றே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனோம். அவர் வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போனால் இந்த பையனுடைய ஒய்ஃபு 8 மாத கர்ப்பிணி வெளியே வர்றான். எனக்கு ஒரே ஷாக்காக போச்சு. இப்போ நிச்சயமாக வாய் திறக்கக்கூடாது இந்த இடத்துல அப்படின்ட்டு, என்ன ஏதுன்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்க, உங்கள் பையன் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கான், காயம் பட்டுருச்சு, அதுக்காக தான் வந்தேன், உங்களை கூப்பிட்டு போகத்தான் வந்தேன் அப்படின்னோடனே, இல்லை நான் வரேன் நீ வரேன்னாங்க. இப்போ காரில் 2 பேருக்கு தான் இடம் இருக்குது. அப்போ அவங்க அப்பாவை இந்த பையனுக்கு தம்பி ஒருத்தன், தம்பின்னா ரொம்ப வயசு டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு 2-3 வயசு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அந்த பையனை ஏற்றிக்கிட்டோம். நீங்கள் மற்றவங்கெல்லாம் வந்து வேனில் வாங்கணும். அந்த வீடு பார்த்தீங்கன்னா காரைக்குடி செட்டியார் வீடு மாதிரி பெரிய வீடு. வீட்டுக்குள்ளே பார்த்தா 100கணக்கான நெல் மூடை அடுக்கியிருக்கு. இவர் யார் அப்படின்னா பாக் ஜலசந்தின்னு சொல்லுவோம்ல, நாகப்பட்டினத்துலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இருக்கிற கடலோர பகுதி மீனவர்களுக்கான பஞ்சாயத்தில் உட்கார்ற ஒரு பெருந்தலைவர் அவர். அந்த அளவுக்கு பாப்புலர் மேன் அவர். அப்போ உடனே வர்ற வழியில் வந்து நான் அப்படியே விசாரிக்கிறேன், என்ன பாய் என்ன விஷயம், ஏன் பையனுக்கு அவனுக்கும் சண்டை வந்தது என்ன. இதற்கிடையிலேயே அவன் சேக்காளிக்கு தான் வந்து கூப்பிட்டு போனாங்க, லெட்ரு கூட போட்டானே, நான் வரேன்னு சொல்லி அந்த லெட்ரு கூட இருக்குன்னு ஓடியாந்து அவங்க வீட்டில் அவங்க அம்மா அந்த லெட்ரு எடுத்து கொண்டாந்து கொடுத்தாங்க. பார்த்தா நாங்கள் வர்றோம், எங்களுக்கு நாங்கள் கோழி பண்ணை வைக்க சவுக்கு கம்பு வாங்கி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவங்க ஊர் கடலோர போது சவுக்கு கம்பு நிறையா வைக்க, அதுக்காக கூப்பிட்டு மாதிரி அந்த பையன் கூப்பிட்ருக்கான். அந்த லெட்டரையும் கைப்பற்றிக்கிட்டான். சரி வாங்க அப்படின்ட்டு வழியில் விசாரிச்சுட்டு போய்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த பாய் வந்து உண்மையே சொல்ல மறைக்கிறார். அப்போது நான் என்னங்க பையன் அடிபட்டு சண்டை போட்டுருக்கான், இப்படி நீங்கள் வசதியாக இருக்கிறீங்க, இப்படி சண்டை போடுற அளவுக்கு அந்த விஷயத்தை கொண்டு போகணுமா நீங்கள் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டவுடனே இந்த பையன் கொதிச்சு போய், அத்தா எனக்கு இருக்கிறது ஒரு அண்ணன், அவங்க எவ்வளோ கடைப்பட்டு இருந்தாலும் அடைச்சிட்டு எனக்கு எங்கள் அண்ணனை எனக்கு கொடுங்க அத்தான்னு கத்துறான் காருக்குள்ளேயே. ஒன்று என்ன பாய் தம்பி சொல்கிறான், கடை இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு, என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னோன்னா அவர் சொல்கிறாரு, அவன் வந்து புதுக்கோட்டையில் டுட்டோரியலில் படித்தான் 4-5 வருஷத்துக்கு முந்தி. அங்கே ஒரு பையனோட பழக்கம் ஏற்பட்டுச்சு. அந்த பையன் வந்து இந்து பையன், அவங்க வந்து விவசாயம் குடும்பம். இவனும் சேர்ந்து கல்லுக்குவாரியில் லாரி வாங்கி விட்டு பிஸ்னஸ் பண்ணலான்னு முடிவெடுத்து அவங்ககிட்ட காசு வாங்கிட்டான்.
15,000 ரூபா, இவன் 15,000 ரூபா போடுறேன்னு வாங்கிக்கிட்டா அந்த பணத்தை கொடுக்கல, அதான் இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாரு. அப்போ ஏன் பாய் கொடுக்கல என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்கிட்டலாம் வந்து சொன்னானுங்க, நீங்கள் என்னைய கேட்டால் கொடுத்தீங்க வாங்கினீங்க, நான் எதுக்கு அதில் தலையணும், அவன் கொடுத்த அன்றைக்கி வாங்கிக்கப்பான்னு சொல்லி அனுப்பிட்டேன். ஏன்னா இவருக்கு அங்கே தாட்டிக்கமான ஆள், இவரை மீறி அங்கே ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி அந்த கிராமத்தில் வெயிட்டாக இருக்கிறார். சரின்னு ஒன்று ஆஸ்பத்திரி நெருங்குது. பட்டுக்கோட்டைக்கு வந்த பிறகு உங்கள் பையன் கோமா ஸ்டேஜில் இருக்கான், பேச மாட்டான், என்ன நிலைமையை பார்ப்போம் அப்படின்னோடனே ஆஸ்பத்திரியில் கொண்டு விட்டோன்னே செத்து போயிட்டான்னு தெரிஞ்சு போச்சு. ஒரே கூப்பாடு. இதுக்கடையில் அவங்க வேனில் அந்த ஃபேமிலி வேறு வந்துட்டாங்க. வந்தோடனே சரி கொலைகாரங்க இந்த பயலுக தான் தெரிஞ்சு போச்சு. அப்போ அந்த ஊர் அடையாளம் தெரிஞ்ச பையன் யார் இருக்கா அப்படின்னோடனே ஒரு பையன் இவனுக்கு ஃப்ரெண்டு, அவனுக்கும் ஃப்ரெண்டாக இருந்தேன், நான் அந்த ஊருக்கு போயிருக்கேன் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சரின்னு வழக்கம் போல் ஃபஸ்ட் ஷோ சினிமா விட்ட பிறகு கார் எடுத்துகிட்டு போய், ஏன்னா இருட்டில் தூங்குற நேரம் தான் பிடிக்கணும், முக்கால்வாசி குற்றவாளிகள் செகண்ட் ஷோ பார்ப்பாங்க, அதையும் அப்புறம்தான் அவங்கள போய் பிடிக்கலாம். இல்லைன்னா அந்த முந்தி தேடி போயிட்டோம்னா வீட்டில் வந்தோன்னே உன்னை தேடி வந்தாங்க போனாங்கன்னு சொல்லிடுவாங்க, எஸ்கேப் ஆயிடுவாங்க அந்த மாதிரி. அதனால் அதே மாதிரி நைட்டில் போகிறோம் அந்த நபர் வீட்டுக்கு. ஃபஸ்ட்டு குற்றவாளி பேர் ஆர்வம்னு வேணால் வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஆர்வத்தை தேடி போகும்போது அவங்க அம்மா வந்து பையன் கடையில் காவலுக்கு இருக்கான் அப்படின்னாங்க. கடை எங்கே இருக்குன்னா அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படின்றாங்க. சரி, நான் வீட்டில் அவங்க அப்பா படுத்து கிடக்கிறார். அப்போ அந்த பையன் கடைக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினச்சேன் நான். உடனே பையனை காட்டு அப்படின்னு வந்தோடனே என்கிட்ட இருக்க கிரேட் 1 டிரைவரையும் நீங்கள் இந்த பக்கம் தேடி பாருங்கள். ஏன்னா கிராமத்தில் வாலிப பையங்க வீட்டிலையே படுக்க மாட்டான், எங்கேயாவது பொது இடத்துல கோயிலில் மடத்தில் அங்கே இங்கே தான் படுப்பான், ஸ்கூலில். அந்த அனுமானத்தில் நீங்கள் போய் தேடி பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க தேடி போனாங்க. நான் கடையை நோக்கி போனேன். கொஞ்சம் தூரம் போனோடனே போலீஸ்காரர் கத்துறாரு, சார் மாட்டிக்கிட்டான் வாங்க சார். உடனே திடீர்னு நான் திருப்பி ஓடியாரேன். இந்த போலீஸ்காரர் கை நீட்டுற டைப்பு, டப்புன்னு அடிச்சுடுவார் அந்த மாதிரி. நீ ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னடா ஆரம்பம் அந்த மாதிரி. சார் அவன் உயிரோடு இருக்கானா கேள்வி கேட்டான். ஏண்டா அவன் இல்லாமல் அவன் சொல்லி தான் நான் அவன் வீட்டுக்கு வந்திருக்கேன் சரி அப்படின்னு சொன்னேன். அதோட அவன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டான். அதுக்குள்ளே தெருக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க. வந்தோடனே பையன்கிட்ட கேட்டுக்கோங்க, பிரச்சனை இருக்குது, அதனால் பையனை நான் கூப்பிட்டு போகிறேன். அவன் ஒரு பிரசிடண்ட்டும் வந்துட்டார். அப்புறம் அவர்கிட்டையும் சொன்னேன், இல்லை நாங்கள் கூப்பிட்டு வரோம் அப்படின்னேன். இல்லை நீங்கள் வாங்க, யாராவது உனக்கு சொந்தக்காரங்களை வண்டியில் ஏற்றுங்க, கூப்பிட்டு போகிறேன் பாதுகாப்பாக, காலையில் பட்டுக்கோட்டைக்கு வந்து சேருங்க அப்படின்ட்டு இந்த பையனை ஏற்றிக்கிட்டு நெக்ஸ்ட் அக்யூஸ்ட் இருக்க 3 அக்யூஸ்ட் அதில் நெக்ஸ்ட் அக்யூஸ்ட் இவன் ரிலேஷன் அண்ட் ஃப்ரெண்டு. அவன் வந்து கீரனூரில் இருக்கான், புதுக்கோட்டை பக்கத்தில். உடனே அங்கே நேராக காரை விட்டோம். அங்கே போய் இவனை வந்து காருக்குள்ளே தூரமாக உட்கார வச்சுக்கிட்டோன். அந்த வீட்டில் போய் கதவை தட்டினேன். நான் யூனிஃபார்மோட போய் தட்டினோடனே அந்தம்மா, என்ன சார் இப்போ என்ன சார் பண்ணேன் என் தம்பி அப்படின்னு. என்னையா ஒழுங்காக தானே சார் வீட்டில் படுத்துக்கிறதுக்கு இப்போ என்ன சார் பண்ணான்னு. இல்லைம்மா என்ன பண்ணான்னு அவனை கேட்போம், இந்த பாரு ஆள் இருக்கான் காருக்குள்ளே, அவனை இவன் வந்தானே அவனை கூப்பிட அப்படின்னுச்சு. இப்போ தம்பியை கூப்பிடணுன்னு மாடியில் படுத்துக்கிறதான் வந்தான். வந்தோடனே டே பாடுறா காருக்குள்ளேன்னு பார்த்த உடனே ஆரம்பம் மூஞ்ச பார்த்த உடனே சொல்லிட்டான், சார் ஆமாம் சார் எங்கே சார் வரணும் அப்படின்னு. உடனே ஜாமான்லாம் எங்கடா அப்படின்னு. மேலே பையில் இருக்குது சார், எடுத்துகிட்டு வரான்னு. எடுத்து வந்தோடனே எடுத்து காட்டுறான்னு எடுத்து காமிச்சான். செயின், வாட்சு, மோதிரம் காமிச்ச உடனே அந்தம்மா அட பாவி உடனே என் வீட்டுக்குள்ளே விட்டதே தப்பாக போச்சு. என்னன்னா அவன் அப்பா அம்மா இல்லை, அக்கா அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கு. சரி, இந்த சூழ்நிலையும் இப்படியெல்லாம் தப்பு பண்ணுறான்னு இது என்ன. அதுக்கப்புறம் என்னன்னா 3வது அக்யூஸ்ட் அவன் திருச்சி பக்கத்தில் இருக்கான். அவனையும் போய் பிக்கப் பண்ணான். பிக்கப் பண்ணி காலையில் 5:30 மணிக்கெல்லாம் பழையபடி பட்டுக்கோட்டை ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். 3 அக்யூஸ்டு வித் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டி ஏண்டா பண்ணான்னு விசாரித்ததில் அந்த ஆர்மோன் சொன்னான், சார் நான் பியூசி படிக்கும்போது ஃபெயில் ஆகிட்டேன், டுட்டோரியலில் படிக்கும்போது இவன் எனக்கு பழக்கம். இவன் எப்போவுமே கழுத்தில் மைனர் செயின், வாட்சு, கோல்டு செயின் வாட்சு, தங்க மோதிரம், பெரிய மோதிரம்
எப்போவுமே போட்டிருப்பான் சார், முஸ்லீம் வீட்டு பையன், நம்ம ஆளுக மாதிரி கிடையாது, வசதியாக இருக்கிறான். அவனை எங்கள் ஊருக்கு கூப்பிட்டு போனேன். போன போது எங்கள் ஊரில் கல்குவாரி நிறையா இருந்தது, லாரியெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போ சொன்னேன், நம்ம 2 லாரியை வாங்கி விட்டு பிஸ்னஸ் பண்ணலாமேன்னு. செய்யலாம் அப்படின்னோடனே நான் அவனை நம்பி என் ஊரையும் போய் பார்த்தேன். நல்லா வசதியாக இருக்காங்க. அவனா நீ 15,000 பணம் கொடுறான்னொன்னே நான் எங்கள் நிலத்தை விற்று 15,000 பணத்தை கொடுத்தேன். நான் லாரி வாங்குறேன், காசை போட்டு எங்கள் அக்காக்கிட்ட கேட்டிருக்கேன், வச்சுருக்கேன், சிங்கப்பூரில் இருக்காங்க, தருவாங்க அப்படின்லாம் சொன்னான். அப்படி காலம் போய்கிட்டு இருந்தது. இதுக்கெல்லாம் நான் பிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டேன். நான் டிகிரி ஜாயின் பண்ணிட்டேன், பிஎஸ்சி மேத்ஸு. அவன் வந்து படிக்க வரல. கேட்குறப்போலாம் ஒரு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தான். நானும் டிகிரி முடிச்சிட்டேன். ஊர்லேருந்து 10 பேரை கூப்பிட்டு போய் கேட்டப்போ அவங்க அப்பா வந்து கை கழுவி விட்டார். அப்புறம் பழையபடி என்ன தான் வழி நம்ம காசை கைப்பற்றுறதுக்கு அப்படின்போது இவனை கூப்பிட்டு போய் தண்ணி கிண்ணி வாங்கி கொடுத்து இவன் மோதிரம் செயின் இதெல்லாம் பிடிங்கிட்டு வந்துட்டோம்னா நம்ம ஊருக்கு பஞ்சாயத்துக்கு வருவாங்க, அப்போ நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சார் நாங்கள் லெட்ரு போட்டு சவு கம்பி வேணும்னு சொல்லி பட்டுக்கோட்டைக்கு வர சொல்லி கூப்பிட்டு போய் அங்கே ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணி இதை செயின் இதை பிடுங்கும்போது அவன் ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணான். அப்போது கழுத்தை நெரிச்சதில் செத்து போயிட்டான். எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அதெல்லாம் பிடுங்கிட்டு அவன் அசையாமல் கடந்தான். நாங்கள்லாம் பிடுங்கிட்டு ரூமை போட்டிட்டு வந்துட்டோம். வந்த பிறகு என் மனசு கேட்கல, உடனே தான் தந்தி அடித்தேன் அப்படின்னு சொன்னான். அந்த பையன் கதையை கேட்டால் இந்த பையன் இஸ் ஃபிட் ஃபார் த மர்டர்ன்ற மாதிரி நமக்கு ஃபீலிங் ஏற்பட்டுச்சு. ஏன்னா அவங்க குடும்பத்தில் போய் சொல்லியிருக்கான், அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கான். பேச்சுலராக இருக்கும்போதுலேருந்து கல்யாணம் ஆகி ஒய்ஃபு ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் இவன் சீட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் தொடர்ந்து. வேறு வழி இல்லாமல் தான் இந்த வேலையை அவன் செஞ்சுருக்கான். இது வந்து ஆக்சுவலாக மர்டர் ஃபார் கெயின்னு போலீஸ் வார்த்தையில் சொல்லுவாங்க. அது மர்டர் ஃபார் கெயின் தான். ஆனாலும் இதில் ஒரு நியாயம் அடங்கியிருக்கு. என்ன இவனுக்கு தர வேண்டியதை தந்துட்டு தான் அந்த கொலையே இல்லையே. 4 வருஷமாக போட்டு அந்த விஷயத்தை இழுக்கிறாங்களே. அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியாச்சு. குற்றவாளியுடைய இழந்து போனவனுடைய பேரண்ட்ஸு முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க. ஊர் பஞ்சாயத்தெல்லாம் பேசுகிற மனுஷன் இதை பேசி தீர்த்து விட்டுருக்கலாம். அதை செய்யலை அவர். அதனால் எங்களுக்கு கொலைனாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கான்னு பார்ப்போம் நாங்கள். அந்த விதத்தில் இந்த கேஸ் என்னையை பொறுத்தளவு ஒரு நியாயமாக தான் தெரிஞ்சது. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் வரும்போது அந்த ஒரு புத்திசாலித்தனம் வெளிப்பட்டது. யார் குற்றவாளியுடைய புத்திசாலித்தனம் என்ன அப்படின்னா, அந்த ஜட்ஜு செஷன் ஜட்ஜு அவருக்கு வந்து சீனியராக இருந்து வேலை சொல்லி கொடுத்த அட்வொகேட்டை இவன் அட்வொகேட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டான். நல்லா இவன் கேஸு வாதாடுறது. சரி சரி சரி. அப்போ அவர் வந்து விசாரணைக்கு கோர்ட்டுக்குள்ள வரும், இவர் எந்திரிச்சு நிற்கிற மாதிரி எல்லாம் பண்ணுறாரு, ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு. அப்படி இருக்கு. அப்போவே இந்த கேஸு போயிடும் அப்படின்னு. ஆனால் இதில் பெரிய ஆதாரங்கள் வந்து இந்த கடிதம் ஒன்று, தந்தி ஒன்று, இந்த 2 தான். ஐ விட்னஸ் கிடையாது. 4 பேர் ரூமில் இருக்காங்க, கொலை செய்ய போகிறோம், 3 பேர் வெளியே போயிடுறாங்க. வேறு இது சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் தான் சொல்லுவாங்க. அதில் இந்த மேனேஜர் வந்து வயசான ஆள், லாட்ஜ் மேனேஜரு, அந்த ஆள் கோர்ட்டில் வந்து எனக்கு ஆள் தெரியலன்ட்டு. அதனால் இந்த கேஸ் விடுதலை ஆயிடுச்சு. விடுதலை இப்போயா இருந்தால் ஃபோட்டோ கிட்ட அது ஐடி கார்டு எல்லாமே வருமே. இப்போயா இருந்தால் இப்போ நடக்கிறதா இருந்தால் இப்போ நடக்கிறதா இருந்தால் வந்துடும். சிசி கேமரா எது வந்தாலுமே இன்டர்னலாக ரூம்குள்ளே நடந்ததை வந்து சொல்ல முடியாது. ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மர்டர் பண்ணுறாங்கல்ல, அதுலேயும் வந்து சாட்சிகள் கிடையாது. இது வந்து சூழ்நிலையை நான் சாதகமாக பயன்படுத்தி குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அது நீதிபதி நியாயப்படி யோசிக்கலாம். இவங்களை தவிர யாருமே அந்த இடத்துல இல்லை, இவங்க தான் பண்ணியிருப்பாங்க, பொருள்கள்லாம் கைப்பற்றிட்டாங்க போலீஸு அப்படின்ட்டு. ஆனால் இதுக்கு மேலே அவருக்கு ஒரு நியாயம் தென்பட்டுருக்கு. சரி இவங்க இருந்த வரைக்கும் போதும் அப்படின்ட்டு விடுதலை பண்ணிட்டாரு. அது நார்மலாக வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க போட்ட கேஸ் வந்து ஜெயிக்கணும்னு தான் நினைப்பாங்க. அது ஒரு தோல்வியாக, எங்களுடைய தனிப்பட்ட தோல்வியாகவே நாங்கள் நினைப்போம். ஆனால் இதில் நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு கிராமத்து சண்டையால் ஏற்பட்ட கொலை வழக்கு, குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டையால் கொலை வழக்கு. இது நான் கும்பகோணம் தாலுகா உதவி ஆய்வாளராக இருக்கும் பொழுது எனக்கு ஒரு தகவல் வருது, உங்கள் லிமிட்டில் ஒருத்தன் ஒய்ஃபை மர்டர் பண்ணிவிட்டு எங்கள் ஸ்டேஷனுக்கு வந்துட்டான், கும்பகோணம் டவுன் ஸ்டேஷனுக்கு வந்துட்டான், அடைச்சி வச்சுருக்குறோம், வந்து விசாரிங்க அப்படின்ட்டு.
போய் விசாரித்தா அவன் வந்து ஒய்ஃபை வந்து மர்டர் பண்ணிட்டான். கத்தியால் குத்துனா. அவன் ரெசிஸ்ட் பண்ண நிறையா குத்திட்டான். 12 குத்திட்டான். அப்புறம் விசாரித்ததில் என்னடான்னா